அட ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல. நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது. உன்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் புக்கா குடுறா. ஆமா, இவங்க பெரிய கலெக்டர். டைம் வேஸ்ட் ஆகுதா? ஓர சீன் போட்டா நீ எக்ஸாம்ல ஃபெயில் தான் ஆகுவ. அதே பார்க்கல கவின். டேய் கவின், வா. இது வரப்பா. என்ன கவின், நீ நிலாவும் நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் ஆகலன்னு சொன்னா அப்பா 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணி கொள்ளுவாரு. அதனால ஃப்ரெண்ட் ஆயிட்டோன்னு சொல்லி பார்ப்போம். உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன், என்ன யோசிக்கிற? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். தெரியும்டா, தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. சூப்பர்ரா. என் பேச்ச நீ கேட்ட பாரு, எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. இப்பதான் முதல்ல என் பேச்ச தட்டாம கேட்டிருக்கல. உங்க பேச்ச நான் கேட்காம இருப்பேனாப்பா? டேய் கவின், உன்னோட எனிமி அதான் அந்த நிலா இருக்கால, அவ தான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவா. ப்ளீஸ் 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 மச்சி. எப்படி சொல்றேன்னு பாக்குறியா? இப்போ நான் இந்த 1 ரூபி காயினை வச்சு டாஸ் போட்டு பார்த்தேன். ஹெட் விழுந்தா என் தலை நீ ஜெயிப்ப, அந்த டெயில் விழுந்தா நிலா தான் ஜெயிப்போன்னு நினைச்சு தூக்கி போட்டு பார்த்தேன். டெயில் தாண்டா விழுந்துச்சு. அதனால நீ அந்த பொண்ணு கிட்ட தோத்து போறது கன்ஃபார்ம். பி கேர்ஃபுல் மச்சி. ஐயோ, இந்த குண்டு பையன் நம்மள கோத்துட்டு போயிட்டானே. அப்போ நீ இன்னும் நிலா கூட ஃப்ரெண்ட் ஆகலல்ல? அது ஆயிட்டோம்ப்பா. டேய் போய் சொல்லாத. அதாவது காலையிலே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ப்பா. ஆஃப்டர்நூன் நல்லா பேசிட்டு இருந்தோம், ஈவினிங் லைட்டா சண்டை, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன்டா இப்படி பண்ற? ஒழுங்கா ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்ல. ஜட்டிலின்னு பேர் வாங்க வச்சு அவ கூட ஃப்ரெண்ட்லியா? நோவே. உன்னால எல்லாத்துலயும் பிரச்சனை தான்டா. என்னப்பா பிரச்சனையாச்சு? அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆனா உனக்கு என்ன தாண்டா ப்ராப்ளம்? விடுங்கப்பா, ஒரே டாபிக் போர் அடிக்குதுப்பா. இவங்களா? குட்டி, கடையில அம்மாவுக்கு நிறைய வேலையா, அத என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியே ஆண்டி? ஆமாடா செல்லம், போலாமா? வா கொடு. வா. ஏங்க சாரிங்க. என்ன ஒரு போற வரவங்கிட்ட சாரி கேட்டிருக்காரு. சரி விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இதுக்கு மேல அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கங்க. இவனை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வளங்க. ஓவர் சேட்ட உடம்புக்கு ஆகாது குட்டி பையா. ஆண்டி நம்மள ரொம்ப ஓவரா ஓட்டுது. இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றா. எப்படி? எனக்கு புரியல. உனக்கு அடி இருக்கு இன்னைக்கு. நான் பாத்துக்கிறேங்க. நீங்க உங்க குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு தெரியும் சார், நீங்க பாத்து போங்க. சரிங்க. வாடா நிலக்குட்டி. டாட்டா கட்டினதெல்லாம் போதும், வண்டி எடுங்க, வீட்டுக்கு போலாம்.
ஓ மேடம் வேலைய டைம்க்கு முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. பெரிய மைசூர் மகாராணி. என்ன நீ பாட்டுக்கு கிளம்புற? இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் இந்த ரேக்ல அடுக்கி வச்சுட்டு தான் போகணும். சரி, இப்பவே அடுக்கி வைக்கணும். இது ஒன்றும் இப்போ அவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் இல்லையே. காலையில வந்து கூட பண்ணலாமே. நான் ஒரு வேலை சொன்னா அதை உடனே செய்யணும். நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு மறுநாள் பாத்துக்கலான்னு நீயா முடிவெடுக்க கூடாது. இப்பதான் கஸ்டமர்ஸ் இல்லாம இருப்பாங்க, காலையில கூட்டம் வரும். அப்படியே இந்த வேலையை நீ கிடப்புல போட்டுருவ. இப்பவே செய். இப்போ உங்க பிரச்சனை தான் என்ன? என்ன வேணும்னே வேலை வாங்கி டார்ச்சர் பண்ணணும், அதானே உங்களோட ஆசை? ஆமா, உன்னை டார்ச்சர் பண்றதுதான் எனக்கு வேலை. வேற வேலை வெட்டியே இல்ல பாரு எனக்கு. நீ உன் இஷ்டத்துக்குலாம் இங்க இருக்க முடியாது. நான் ஒரு வேலை சொன்னா அதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு அதையும் நான் தான் சொல்லுவேன். நீ இந்த பெட்டியில இருக்கிற துணியை இப்பவே அடுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போ. இல்ல ஓனருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். என்ன முறைக்கிற? சொன்ன வேலையை செய்ய முடியலன்னா வேலையை விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. ஜோதி, இன்னும் எவ்வளவு நேரம் நீ இங்க இருப்ப? ஒரு அரை மணி நேரம் இருப்பேன். இவ எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறாளான்னு பாத்துட்டு கிளம்பு. ஏன்னா நான் போனதுக்கு அப்புறம் பாதியில ஓடினாலும் ஓடிடுவா. ஏன்னா ஓடி போறது ஒன்னும் மேடம்க்கு புதுசு இல்லையே. சரி, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க.